அடுத்த பேச்சாளராக திரு நல்வாக்கு நாகராஜன் அவர்கள் வராரு. சகோதரர் அவர்கள் குடும்ப ஒற்றுமைக்கும் செல்வ செழிப்புக்கும் வாஸ்து அப்படிங்கிற விஷயத்துல பேசுறாங்க. சகோதரர் அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 7வது மாதாந்திர நேரடி கருத்தரங்கத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்து மாதா பிதா குருமார்களின் பாதம் பணிந்து எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். எனது அருமை ஜோதிட சொந்தங்களுக்கும் தமிழ் ஆன்மீக உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று நான் பேச உள்ள தலைப்பு குடும்ப ஒற்றுமைக்கும் செல்வ செழிப்புக்கும் வாஸ்து டிப்ஸு இல்லாட்டி குறிப்புகள்னு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வாஸ்து பற்றி கொஞ்சம் பேசிக் அடிப்படை. இப்போ வாஸ்து அப்படின்னா 4 திசைகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இதில் கிழக்கு வடக்கு வாசப்படி வர்ற வீடு எப்பயுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுபோக சில பேர் மேற்கு தெற்கு வைப்பாங்க. அந்த இது அவங்க ஜாதக பிரகாரம் ஜாதக பலன் தகுந்த மாதிரி சில பேர் வைப்பாங்க. அது தவறு கிடையாது. என்னை கேட்டால் கிழக்கு வடக்கு சரி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் ஒரு சிலர் ஜாதகப்படி வடக்கு தெற்கு மேற்கு வாசப்படியில் இருப்பாங்க. அந்த தலைக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற குடும்பங்கள் சிறப்பாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா அது சரியில்லாமல் இருக்குது. அதனால் கிழக்கு வடக்கு வாசப்படி வைக்கிறது ரொம்ப சிறப்பான இது. இதில் இப்போ 4 திசைகளில் இந்த மூலைகள் 2 திசைகள் சந்திக்கும் மூலைகள் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதில் கிழக்கு தெற்கு சேர்ற தென்கிழக்கு பகுதி அக்னி மூலை. அக்னி மூலையில் நம்ம சமையலறை வைப்போம். அக்னி மூலை பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாதிக்கப்பட்டுச்சுன்னா பெண்களின் உடல்நலம், பெண்களின் வளர்ச்சி இது பாதிக்கப்படும். அப்புறம் அக்னி மூலையில் சில பேர் சில இட வசதி சூழல்னால செப்டிக் டேங்க் வைப்பாங்க. அதனால் அந்த செப்டிக் டேங்க் வைக்கிறனப்ப அந்த உச்சப்பகுதி நீச்சப்பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் உச்சப்பகுதியில், அதாவது இந்த அக்னி மூலை நல்ல கார்னரில் வைக்காமல் ஒரு 2-3 அடி தள்ளி செப்டிக் டேங்க் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல். அப்புறம் அடுத்து தென்மேற்கு மூலை. தென்மேற்கு மூலையில் குபேர மூலை. குபேர மூலை தான் முக்கியமான இப்போ இன்றைக்கி பேசுகிற விஷயத்தில் இதுதான் அதிகமாக பேச்சு வாங்கும். குபேர மூலையில் என்ன அப்படின்னா வீட்டோட நிர்வாகம் பண்ணுறவங்க, அப்புறம் செல்வ செழிப்பு, நகை பணம் இந்த பொருள் இதெல்லாம் வைக்கிறது, அதிகமாக வெயிட் வைக்கிறது, அந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வெயிட்டு அதிகமாக வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஓப்பன் வரக்கூடாது. ஓப்பன்னா ஜன்னல், அப்புறம் கதவு, அப்புறம் வெண்டிலேட்டரு இந்த மாதிரி வைக்கக்கூடாது. சில வீட்டில் ஏசி ஹோல்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க. பெட்ரூம் வச்சு ஏசி ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைத்திய செலவு வந்துட்டுருக்கும். ஏன்னு கேட்டால் குபேர மூலையிலிருந்து தென்மேற்கு மூலையிலிருந்து எப்பயுமே ஒரு காற்று உள்ளே வர போகக்கூடாது. இது முக்கியமான விஷயமாக கவனிக்கணும். அதுக்கப்புறம் வாயு மூலை. வாயு மூலைங்கிறது நமக்கு தென்மேற்கு மேற்கு வடக்கு வடமேற்கு மூலை. இந்த இதை வாய்மொழியில் மேக்சிமம் கழிவறை யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மல். அப்புறம் இருக்கிறதுல கொஞ்சம் இன்னும் சிறப்பான இது ஈச்சானி மூலை, வடகிழக்கு மூலை. ஈச்சானி மூலை எப்பயுமே வெயிட் இருக்கக்கூடாது. தண்ணி தொட்டி வைக்கலாம், சுத்தமாக இருக்கணும். குபேர மூலையை எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோமோ அதே அளவுக்கு ஈச்சானி மூலையை மதிக்கணும். ஈச்சானி மூலையில் எப்பயுமே படி வரக்கூடாது. அப்புறம் உயர்நிலை கட்டடங்கள் வரக்கூடாது. நல்ல பெரிய கனமான மரங்கள் வரக்கூடாது. இதெல்லாம் சொல்லலாம். இப்போ இந்த இது அடிப்படையான விஷயங்கள். இப்போ இந்த வாஸ்துனால குடும்ப ஒற்றுமை எப்படி மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற சில குறிப்பை மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம பொதுவாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது என்னென்னா, ஒரு கணவன் மனைவி குழந்தைங்க இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு ஒரு 10 வயசு 15 வயசு இருக்கிற வரைக்கும், அதாவது ஒரு குழந்தைகளுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கிற வரைக்கும் எல்லோரும் இந்த பெட்ரூமில் தான் தூங்குவாங்க குபேர மூலையில். இது இப்போ பேசுகிறது உங்களுக்கு ஒரு 2-3 அறைகள் இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, இல்லை 10க்கு 16 இருக்கிற அறை கணக்காக இருந்தாலும் சரி, அதில் குபேர மூலைங்கிறது தென்மேற்கு மூலையை கணக்கு வச்சுக்கோங்க. எல்லோரும் இந்த குழந்தை சிறுசாக இருக்கிறனப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் ஒட்டுக்க பெட்ரூமில் தூங்குவாங்க. 10-15 வயசுக்கு மேலே சரி குழந்தைக்கு பெட்ரூமில் தூங்கிட்டு நம்ம ஹாலுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுப்பாங்க. இங்கே தான் அந்த குடும்பத்தோட ஒற்றுமை ஃபஸ்ட்டு அடி வாங்குது. இது முக்கியமாக நிறைய இடத்துல நானும் கவனிச்சிருக்கேன். என்ன பண்ணணும்னா, இப்போ குழந்தைக்கு பெருசானாலும் அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் அவங்க இந்த பெட்ரூமில் தூங்கணும். குழந்தைக்கு மட்டும் தூங்கினாங்கன்னா அந்த குழந்தைகளோட பேச்சு தான் அந்த வீட்டில் அதிகமாக பாதிக்கும். அதே சமயம் அந்த குழந்தைகளுக்கு தசாபுத்தியில் ராகு, சுக்கிரன், செவ்வாய் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது இப்போ இந்த பெட்ரூமில், அதாவது குபேர மூலையில் குழந்தைகள் தூங்கும் பொழுது அவங்க அந்த வாஸ்துவும் அவங்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுக்குது. அதுபோக செவ்வாய் ராகு சம்மந்தப்படும் பொழுது, செவ்வாய் வரும்பொழுது கோபம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ராகு வரும்பொழுது கெட்ட பழக்கம் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் வரும்பொழுது
காதல் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, குபேர மூலையில் எப்பயும் அப்பா அம்மா அவங்க தான் தூங்கணும். இல்லைன்னா வீட்டுக்கு பெரியவங்க இருந்தால் அவங்க தான் தூங்கணும். அங்கே வந்து சின்ன வயசுக்காரங்களை யார் தங்கினாலும் அவங்க பேச்சை தான் அந்த குடும்பமே கேட்குற மாதிரி இருக்கும். அதே சமயம் அந்த குழந்தைகளுக்கு தசாபுத்திகள் எது நல்லா இருந்து குருவோட அனுகிரகம், குரு பகவான், குரு கிரகம் அனுகிரகம் நல்லா இருந்ததுன்னா அந்த குழந்தைகளே குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகும். அதனால் அதுவும் தப்பு சொல்ல முடியாது. அதனால கத்தி நம்ம கையில் இருக்கிற மாதிரி தான் இதுவும். எதுவே அதில் ஒரு கத்தி வச்சு நல்லதும் நடக்க முடியும், கெட்டதும் நடக்கும். அதனால வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு வீடும் சொல்லிக் கொடுக்கும், வீட்டில் நடக்கிற சம்பவங்கள் சொல்லிக் கொடுக்கும். அதனால வாஸ்து அப்படிங்கிறது வந்து நம்ம வாழும் முறை அப்படிங்கிறது தான் வாஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சது. இதை வந்து இப்போ இருக்கிற நடைமுறை ஜென்ரேஷன் எதையுமே புரிஞ்சிக்காமல் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து இதை புரிஞ்சு இனிமேல் என் லைஃப் நல்லா இருக்கணும், என் குடும்ப லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பப்படுறவங்களுக்காக இந்த கருத்தை நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். அதே சமயம் இங்கே நடக்கிற விஷயங்கள் இங்கேனா நம்ம இப்போ கருத்தரங்கத்தில் பேசுகிறது வந்து ஒவ்வொருத்தரும் இந்த கருத்தரங்கத்தை பார்க்குறாங்க அப்படின்னா இதனால் நமக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்குமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா, எனக்கு தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருமா அப்படின்லாம் பார்த்து தான் நம்ம இதை ஆர்வமாக கேட்குறோம். இதை கேட்டு இது அப்படியா இப்படியான்னு சொல்லி விதண்டாவாதம் பேசுவதற்கு உண்டான கருத்துக்கள் கலந்துரையாடல்கள் இங்கே யாரும் வைக்கிறதுக்கு வர்றதில்லை. அப்புறம் செல்வ வளம் பெருக, அடுத்த டாபிக் வந்து செல்வ வளம் பெருக அப்படிங்கிறப்ப குபேர மூலையில் பீரோ வைக்கிறது முக்கியமான விஷயம். பீரோ வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமான தேவையான துணிமணிகள் அப்படிங்கிறது டெய்லி யூஸ் பண்ணுறது, இந்த விசேஷத்துக்கு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பிரித்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பீரோ ஓப்பன் பண்ணால் அசுத்த வாசம், அதாவது ஈரத்துணி வைக்கிறதுனால வேறு தேவையில்லாத பொருட்கள் வைக்கிறதுனால கொஞ்சம் துர்நாற்றம் வர மாதிரி இருக்கக்கூடாது. மல்லிகை பொருட்கள், அப்புறம் வாசனை பொருட்கள், சென்ட்டு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பீரோவில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பீரோ வைக்கும்பொழுது எப்பயுமே வந்து கிழக்கு வடக்கு ரெண்டு பக்கம் வைப்பாங்க. எனக்கு வந்து நான் சொல்கிறது வடக்கை வந்து வைங்க. வைக்கிறனப்ப எப்பயுமே வீட்டு தளத்தோட வீட்டுக்கு அந்த உள்ளே வந்து ஒரு கடப்பா கல், சின்ன கல் ஏதாவது ஒரு இன்ச்சு 2 இன்ச்சாவது ஹைட் பண்ணி வைங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். டைல்ஸ் யூஸ் பண்ணுறனப்ப வீட்டோட தளம் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம பீரோ வந்து எப்பயுமே ஒரு உயரமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால ஒரு டைல்ஸ் வச்சு வைக்கிறது பீரோவோட வளர்ச்சிக்கு, பொருளாதார இருப்புக்கு ஒரு வழிவகை உதவி பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கருத்துங்க. அப்புறம் வந்து செல்வ வளம் பெருக அப்படிங்கிறனப்ப வீட்டில் வந்து எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு மங்களகரமான சாமி பாட்டு பாடுறது, அப்புறம் சாம்பிராணி போடுறது, வாசனை ஊதுபத்தி பற்ற வைக்கிறது, அப்புறம் சாமி ஃபோட்டோக்களை பூ வச்சு கும்பிட்றது, இதெல்லாம் போன வீடியோவில் பேசியிருப்பேன், அதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்மீக தொடர்பான செயல்கள் செய்யும் பொழுதும் நம்ம வீட்டில் வந்து வைப்ரேஷன் நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ வந்து வாஸ்து பரிகாரம் அப்படின்னு அது ஒரு டிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். சில வீட்டில் வந்து இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், அதுக்கு இப்போ சில குத்தங்குறை இருக்குது, நான் வந்து இந்த வீட்டை எதுவும் மாற்ற முடியாது, எனக்கு வந்து வாஸ்து பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் தைரியமாக சனிக்கிழமை காலையில் மாந்தலை கட்டுங்க. மாந்தலை கட்டுறது வந்து வாஸ்து பரிகாரத்தை ரொம்ப குறைக்கும், நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வாஸ்து பரிகாரங்கள் வந்து எல்லாமே ஸ்டெப்னி மாதிரி தான். உங்களுக்கு வந்து சின்ன சின்ன உதவிகள் கொடுக்கும் வழியே அது முழு மாற்றம் கிடையாது. அதுக்குள்ளே அடுத்த அந்த வீட்டில் இருக்கிற வாஸ்து மாற்றத்தை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த வீட்டை மாற்றிக்கலாம், இல்லாட்டி மாற்றி அமைக்க சொந்த வீட்டுக்காரங்க மாற்றி அமைச்சிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதில் வந்து பரிகாரங்கிறதுனப்போ சாம்பிராணி பூ போட்டு சாமி கும்பிட்றது, அப்புறம் வீட்டோட நிலவில் வந்து இந்த கதவில் வந்து ஸ்வஸ்தி சின்னம் போடுறது, அப்புறம் மாந்தலை கட்டுறது முதல்ல சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போயிடுறப்ப சங்கு சிப்பி அதோட தோரணம் இருக்கும், அதை கொண்டு வந்து நிலவில் மாட்டி வைக்கிறது நமக்கு நிறையா வாஸ்து தோஷத்தை குறைக்குதுங்க. அதே மாதிரி குலதெய்வ கோயிலிருந்து மண், எலுமிச்சம்பழம் இதை கொண்டு வந்து நிலவில் கட்டுறதும் நமக்கு கொஞ்சம் வாஸ்து தோஷத்தை குறைக்கும். இது வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி வீக்லி வந்து வியாழக்கிழமை வீடு க்ளீன் பண்ணுவாங்க. அதில் க்ளீன் பண்ணும் பொழுது கல்லுப்பு மஞ்சள் போட்டு வீட்டை துடைக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க வீட்டில் மீன் தொட்டி வளர்த்தலாம். மீன் தொட்டி வளர்த்தும் பொழுது 9 மீன், 7 மீன் கலராகவும் 2 மீன் பிளாக்காகவும் வளர்த்துறனப்ப உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமைப்பு வந்து சீக்கிரம் கிடைக்கும். அதேமாரி மீன் தொட்டி வைக்கும்பொழுது ஈச்சாணி மூலையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் வீடு வாஸ்துவோடு இருந்தால் வாழ்க்கை வசதியோடு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன தகவல்.
ஒவ்வொரு வாஸ்து மாற்றமும் வாழ்வில் ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வரும். அதனால் வாஸ்து மாற்றம் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையை செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கொண்டு வரும், அப்புறம் பண புழக்கம் அதிகரிக்கும். இதுவரை எனது பேச்சை அமைதியாக கேட்டு ரசித்த, கண்டு ரசித்த, யூடியூபிலும் பார்த்து ரசித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும், எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த அனைத்து குருமார்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் என மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அது பீரோக்குள்ளே பாய்ச்ச உருண்டை போடலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு புது பச்சை கற்பூரம் போடுங்க, அதுக்கு பிறகு ஊதுபத்தி பாக்கெட்டு இது, அப்புறம் மல்லிகைப்பூ, அப்புறம் ஸ்ப்ரே, ஜவ்வாது அத்தர் இதெல்லாம் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அத்தரில் 10 ரூபா டப்பா தான் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை பீரோவை க்ளீன் பண்ணுங்கள். பீரோவில் பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு சிறப்பு பகுதியை நீங்கள் உருவாக்கி வைங்க. ஏன்னு கேட்டால் நம்ம மனம் என்ன கேட்குதோ அதுதான் கொடுக்கும். இப்போ எனக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு வந்துருச்சுன்னு நம்பினா தான் பணம் வரும். நிறைய பேர் எனக்கு சாமிகிட்ட ஏற்கனவே போன வீடியோவில் வந்த விஷயந்தான் வரும். என்ன நம்ம தப்பாக தான் கேட்டுட்ருக்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட. சாமிகிட்ட போயிட்டு எனக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு, கடங்கப்பி இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு தப்பாக தான் கேட்குறோம். எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றின்னு தான் கேட்கணும். அதே மாதிரி இப்போ எனக்கு செல்வ செழிப்பு நல்ல வருமானத்தை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொன்னால் தான் அது திருப்பி நடக்கும். நம்ம தப்பாகவே கேட்குறோம். அதனால அதையும் மாற்றிக்கலாம். எனது பெயர் நாகராஜன். எனது தொலைபேசி எண் 9789698949. நன்றிங்க. அதாவது ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய வளத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நம்மளுடைய மகிழ்ச்சி எதில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இல்லத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த இல்லத்தை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவர் அழகாக சொல்லியிருந்தாரு. அதான் பீரோவில் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இந்த வாச்சா உருண்டை அந்த அந்த அங்கெல்லாம் அந்த உருண்டைன்னு சொல்லுவாங்க. அதை போடும்போது கிருமி நாசினின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு அது வாசனை திரவியங்களாக நம்ம போடணும், அப்போ தான் நம்மளுக்கு செல்வ செழிப்பு இருக்கும், அது தங்கும் நம்மளுக்கு பணம். அதனால் இந்த பாச்சா உருண்டையை தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம திரும்ப கேள்வி கேட்டிருந்தோம். மிக்க நன்றி சகோதரர். அவருக்கு ஒரு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சிறப்பு மரியாதை தெரிவிப்போம்.